இப்போ நிர்மலா சீதாராமன் ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசுறது என்ன அர்த்தம்? நீ பேசுறது பூரா திமுக தாக்கி பேசிருக்க. அதை வந்து யாரு பயப்படுறாங்க? தாவேகாவை பத்தி பயப்படுகிறது. விஜய்க்கு நீயே ஆமால் பிடிக்கிற 50% மாதிரி எரியெல்லாம் போட்ட என்ன பண்ணிட்டாரு? அப்பேற்பட்ட கட்சியினுடைய தலைமை ஒரு பட்ஜெட்டை பத்தி பேச மாட்டேன். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், விஜயை பார்த்து திமுக வந்து பயப்படுகிறதுன்னு சொல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. மொத்தமாகவே இந்தியாவை கண்டுக்கலங்கிறது வேற விஷயம். அதில் தமிழ்நாடு சுத்தமாகவே காணாமல் போயிருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தா நம்ம சொல்லுது, அப்பப்போ தமிழில் பேசுறது, அது இதெல்லாம் பட்டத்தை வச்சு தமிழச்சியாக இருக்காங்க. ஏதோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிதி அமைச்சராக இருக்கிறதால நமக்கு சலுகைகள் கிடைக்கும்னு பொதுமக்களுக்கு ரொம்ப நம்ம எதிர்பார்த்தா 1000 இருந்தாலும் ஒரு 3% வந்தேரிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தமிழுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதை நேற்று ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இது ஒரு பட்ஜெட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே அதுக்கு பதில் வரல. தாவேகாவை பார்த்து பயப்படுகிறதுன்னு விஜய்க்கு நீயே ஆவால் பிடிக்கிற. ஆக இதிலிருந்து இன்னொரு பாயிண்ட் கிளியர் ஆகுது. பாஜக அவனுடைய வளர்ப்பு பிள்ளை தான் விஜய்ங்கிறது இது அடுத்த அப்படி தெளிவாகும். ஆக நம்ம அதை வந்து நான் என்னுடைய கொள்கை எதிரி திமுக, இந்த எதிரி பாஜக அப்படின்லாம் கதை விட்டாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசுறது என்ன அர்த்தம்? நீ அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆள், அவங்களுடைய கையாள், அவங்களுக்கு இதை டூப் போடுற ஒரு ஆள், அவ்வளோதான். ஆக பாஜகவினுடைய கிளைக்கழகத்தில் ஒன்று தான் தாவேகாங்கிறது வந்து நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு புரியுது. நேற்று தாவேகாவுடைய 3ஆம் தொடக்கம் நடக்குது. அதில் விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின் இருந்தாலும் டாப் இன்ஜின் நாங்கள் தான் பேசுறது வந்து மத்திய அரசு நேரடியாக சவால் விடுற மாதிரி இல்லையா? நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்கிற மாதிரி இல்லையா? மாற்றில் அது டப்பா இன்ஜின் இதுங்கிறது வந்து பாஜகவை சொன்னாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? இவர் என்ன இன்ஜின்? இவர் டாப் இன்ஜின். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்க? ஒரு எலெக்ஷன் நின்று இருக்கியா? ஒரு போராட்டங்கள் நடத்தியிருக்கியா? ஒரு மாநாடு நடத்தியிருக்கியா? பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கியா? கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் 15 கூட்டம் போட்டிருக்க. அந்த 2 வருஷம் 24 மாதத்தில் 3-4 மாதம் தலைமறைவாக போயிட்ட. மிச்ச நாளெல்லாம் வந்து பனையூரில் ஜாலியாக இருந்திருக்கிற. அப்புறம் வந்து டெல்லிக்கு போய் கேஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானத்தில் போகிறேன். இதை தவிர நீ என்ன செஞ்சுருக்க? பொதுமக்களுடைய பிரச்சனைகள் ஒரு பட்ஜெட் வந்துருக்குது. பட்ஜெட்டை பற்றி உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேணும் ஒரு கட்சி தலைவர்கிற முறையில். இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சிகள் ஒன்று, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சின்னு தானே நீங்கள்லாம் சொல்கிறீங்க. அப்பேற்பட்ட கட்சியினுடைய தலைமை ஒரு பட்ஜெட்டை பற்றி பேச மாட்டேன். பொதுமக்கள் சம்மந்தம் இல்லையா? அது பொதுமக்கள் சம்மந்தமாக நீ என்ன பேசியிருக்கிற? நீ பேசுறது பூரா திமுக தாக்கி பேசியிருக்க. அதை வந்து யார் பயப்படுறா? நீயா திமுகவா? ஒன்று அவங்க திமுககாரருக்கு சட்டப்பட்டதே இல்லை, சீந்தறது கூட இல்லை. நீ தான் வந்து என்ன கட்டி உதயநிதி பயந்துட்டாரு, ஸ்டாலின் பயந்துட்டாரு, துரைமுருகன் பயந்துட்டாரு, அண்ணா பயந்துட்டாரு, ஆத்தா பயந்துருச்சு, என்னென்னமோ பேசிக்கிட்டு. திமுகவிலே பல பேர் வந்து விஜய் அவர்களை வந்து மேடையில் விமர்சித்து பேசுகிறாங்க இல்லையா? கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் பேசத்தாங்க செய்வாங்க. இப்போ நான் பேசலையா? நான் திமுக இல்லைங்கிறது வேற விஷயம். நான் பேசலையா? கேட்குறீங்க, பேசுகிறோம். உங்களுக்கு என்ன வேலை? விஜய்க்கு விளம்பரம் கொடுக்கறது தானே டிஜிட்டல் மீடியா பண்ணுற வேலையை. சீமானை தூக்கி விட்டு பார்த்தீங்க, நடக்கலை. டெபாசிட்டே வாங்க போயிட்டாரு. அடுத்தது இந்த அளவு இது பண்ணியிருக்கேன். இவர் இன்னைக்கு உள்ள எலெக்ஷன்லேயே நிற்கலை. இவருக்கு நிஜமாவே நீங்கள் சொல்கிற தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த கட்சி இயங்குதா இல்லையா? எதுவுமே தெரியாது. என்ன போராட்டம் நடந்தது? கூடுதலாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி 1977 மக்களோட கண்ணீர் துடைக்க எப்படி அதிமுக தொடங்கப்பட்டதோ அதே மாதிரி இந்திய தமிழ்நாட்டு மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் தாவேகா தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். எம்ஜிஆரோட இவர் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. அவருக்கு தெரியாது. அரியா புரியா சின்ன பையன் பாவம். வாயிலேருந்து ஐஸ் ஃப்ரூட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு பால்கோவா மிட்டாயெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அரசியல் கட்சின்னு அதான் நினச்சிட்டு இருக்கார். எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சியில் திமுகவில் வந்து பொருளாளர் பதவியில் இருந்தவர். தலைவர், பொதுச் செயலாளருக்கு அடுத்த பதவி பொருளாளர் பதவி. அப்படிப்பட்ட பதவியில் இருந்த அரசியல்வாதி.
திமுகவை தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு அவர் பயன்படுத்தினார். அதுதான் உண்மை. நாடோடி மன்னன் படம் அவருடைய சொந்த படம் எடுக்கிறார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு படத்துக்கு. 2 பேர் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும், கையில் கொடி இருக்கும், அதில் திமுக கொடி வச்சு இது காட்டினார். திமுக தானே ஓடி போய் பார்த்தான். அப்படித்தான் அவருடைய படங்கள்ல எல்லாம் வந்து திமுகவை பயன்படுத்தி தொண்டர்கள் பூரா ஓடினாங்க. அந்த காலத்தில் நான்லாம் அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக போனேன் நான் அவர் படங்களுக்கு போவோம். எங்கள் வேலை என்ன தெரியுமா? மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம், சொன்னாவே வெக்கக்கேடு. மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவனாடா நீன்னு கேட்பீங்க. சிவாஜி திமுக விட்டு வெளியே போயிட்டார், காங்கிரஸ் போயிட்டார். எங்களுக்கெல்லாம் மகா ஆத்திரம், எப்படி போனார் துரோகி அப்படி இப்படிலாம் இது பண்ணி. எங்கள் வேலையை என்ன தெரியுமா? அப்போல்லாம் சிவாஜி படம் வந்து எம்ஜிஆர் படம் வந்துன்னா எம்ஜிஆர் கூட படத்தோடவே சிவாஜி படம் போகும். 2 படத்தில் நாங்கள் முதல்ல சிவாஜி படத்துக்கு போடுவோம், மேட்னி ஷோக்கு போடுவோம். போயிட்டு வெளியில் வந்து எங்கள் வேலை என்ன தெரியுமில்ல, படமாடா எடுத்திருக்கான், மனுஷன் பார்ப்பானாடா இந்த படத்தை, ஐயோ உட்கார முடியல, டைட்டில் போடும்போதே போர் அடிக்குது, இப்படியெல்லாம் பேசணும். படத்துக்கு என்னென்ன நெகட்டிவ் ப்ரொபகண்டா உண்டோ அவ்வளோ பண்ணுவோம் சிவாஜி படத்துக்கு. அதே எம்ஜிஆர் படத்தை வந்து என்ன சீன், என்ன ஆக்டிங், இப்படி. இதுதான் எங்கள் வேலை. பாலும் படமும் படம் பார்த்துட்டு வந்து பாட்டுக்காகவே அந்த படம் ஓடுது. என் திமிரு எங்கள் செட்டு பூரா போயிருக்கிறோம், 5 பேர் போயிருந்தோம். பாட்டு ஒன்று கூட சைக்கிளியான்னு ஈஸ்வரமூர்த்தி கிளாஸ்மேட்டு ஒரு அறம் விட்டான். ஏடா பாட்டுக்காகவே இந்த படத்தை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது சொல்லி இந்த படத்தை கேவலப்படுத்துகிறா, உனக்கு அது தானே உன் வேலை. அப்போ எனக்கு என்ன பேருனா எம்ஜிஆர் ரசிகங்கிறதுனால விசில்னு பேர், விசில் வச்சாங்குஞ்சின்னு பேர் எங்களுக்கெல்லாம். நீ விசில் அடிக்கிறதுக்கு போகிறவன் இந்த எண்ணத்துக்கு இந்த படத்துக்கெல்லாம் வர உனக்கு புரியாது. அது மாதிரி வேலை. அதனால் எம்ஜிஆரை வந்து இவர் வந்து கம்பேர் பண்ணதை அர்த்தம். ஒரு அரசியல் கட்சியில் அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். 1949 வேலைக்காரி படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடின உடனே கதர் சட்டையும் நெத்தியில் விபூதியும் பட்டையும் போட்டுக்கிட்டு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஆஷா நம்பூதியாக சுற்றிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் எல்லாத்தையும் கழட்டி போட்டு கைத்தறி வேஷ்டி போட்டு நெத்தியில் தொழில் திராவிட இயக்கம்னு வந்துட்டார். இல்லை, எம்ஜிஆரை பற்றியும் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு வந்து 20 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அதே வாய் தான் எம்ஜிஆர் அரசியல் வந்த போது நடிகர், அரசியல் அரிச்சுவடை கூறும் தெரியாதுன்னு விமர்சிச்சாங்க. அதே வாயின்னு சொல்கிறாரு. அதே வாய்களில் கலைஞர்லாம் அந்த மாதிரி பேசலையே. கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து கையால் தான். இப்போ நான்லாம் அப்படி தான் நினச்சேன், இவருக்கு யார் ஓட்டு போடுவான்னு தான் நினச்சேன். அன்னைக்கு வந்து கலைஞர் எதிர்ப்பு வந்து பயங்கரமாக உச்சகட்டத்தில் இருந்தால் அன்றைக்கி அவர் கேஷன் பண்ணார். அவர் வெறுப்பு அரசியல் தான் பண்ணார். எம்ஜிஆரை வந்து கலைஞரை தாக்கி பேசித்தான் அவர் வந்துக்கிட்டு இருந்தார். கலைஞர் விழுந்த அவருடைய செல்வாக்கு ஒவ்வொரு முதல் தேர்தலில் 77 போது அவருடைய வெற்றி வாய்ப்பு வாங்கின வாக்குகள், அதுக்கு அடுத்த தேர்தல் அவர் வாங்கின வாக்குகள், அதுக்கு அடுத்த தேர்தல் அவர் வாங்கின வாக்குகள்லாம் படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்தது. முதல் தடவை ஜெயித்த போது அவருடைய செல்வாக்கில் ஜெயித்தார். 2வது தடவை ஜெயிக்கும் போது அந்த கட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. டிஸ்மிஸ் பண்ண அந்த அனுதாபத்தில் மக்கள் ஓட்டு போட்டு இது பண்ணாங்க. 3வது தடவை வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார், அந்த அனுதாபத்தில் போட்டார். அப்படி தான் அவர் தப்பிச்சார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவருடைய ஓட்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கடைசியாக வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் படுக்காமல் இருந்தால் அந்த எலெக்ஷனில் அவர் தோற்றுருப்பார். அதுதான் அன்றைக்கி இருந்த கருத்து கணிப்பு. அன்றைக்கி இருந்த இது அன்றைக்கெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் நிஜமாகவே நடக்கும். இல்லை, இவர் எல்லா இடத்துக்கும் எம்ஜிஆரை தன்னை ஒப்பிட்டு சொல்கிறது காரணம் என்ன? தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிறாரு. அதான் அவர் தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த குதிரை ஏறினவெல்லாம் தேசிங்க ராஜான்னு அந்த காலத்தில் நினச்சிக்குவானோ அது மாதிரி இவர் தன்னை எம்ஜிஆராக நினச்சிட்டு இருக்காரு. கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவுடைய அட்ராக்சிட்டியை செய்கிற ஊழல்கள்லாம் நம்ம எடுத்து சொன்னால் நம்மளை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. இதே வேலை தான் இந்த பவள வேலை பாப்பான்னு சொல்லி திமுகவை பவள வேலை பாப்பான்றாரு. இவர் என்ன, அவங்க பவள வேலை பாப்பா, நீ முளைக்கவே இல்லையா? ரஜினிகாந்த் டேலாக் தான். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் ஒரு குள்ளை வந்து நீ முளைச்ச 3 இலை உடலை என்கிட்ட முறைக்கிறியாடாம்பாரு அந்த குள்ளமாக இருக்கிறவங்க. ரஜினி சொல்லுவார், நான் முளைச்ச 3 இலை தான்டா உடலை, நீ இன்னும் முளைக்கவே இல்லையாடா. இன்னும் நீ முளைச்சியா 2 வருஷத்தில் 6 மாதம் காணாமல் போயிட்டு. நீ கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒன்று இன்னும் நாங்கள் சரியாக பார்க்கல. அதுக்கப்புறம் நீ ஒரு மீட்டிங் கூட எதுவும் நடத்தலை, ரகசியமாக நடத்திக்கிட்டு இருக்கிற பொதுக்குழு கூட்டம்
எப்போ எலெக்ஷன் வச்சு இது பண்ண பொதுக்குழுக்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுத்த நீ எலெக்ஷன் நடத்தி? விஜய் அவர்கள் வெளியே வரலன்னு சொல்றீங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஆட்கள் வெளியே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றார். எல்லா வீட்லயும் விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்றார். அதாக இருக்கட்டும், அதை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாருனாக்கா அவர் அந்த அளவுக்கு தனக்கு செல்வாக்கு இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் வந்து பேப்பர் வருதுங்க, எல்லார் வீட்லேயும் வந்து டிவி பார்க்குறோம், எல்லா டிவிலையும் வந்து விஜய் இருக்கிறாரு. ஆனால் அதான் சொல்லியிருப்பார், எல்லா டிவிலையும் நான் படம் வருது, எல்லா பேப்பர்லேயும் படம் வருது, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காருன்னு சொல்லி. முன்னாடியே வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலம் நடக்கும் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது திமுகவும் காங்கிரஸுக்குமான கூட்டணிக்குள்ளன்னு சலசலப்பு வந்து போயிட்டு இருக்கிற காரணம். அதை பற்றி இவர் ஏன் கவலைப்படுறாரு? உங்கள்கிட்ட வர்றேன்னு சொன்னாங்களா? இல்லை, விஜய் அவர் சொல்லலை. கூட்டணி வந்து நல்லா இருக்குதுங்கிறதுக்கு தாங்க அப்போ இதாக வரும். இப்போ நான் ஒன்றுமில்லாத ஆளுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட அவன் சேருவான், என்கிட்ட எப்போ சண்டைக்கு வருவான்? இப்போ நான் நல்லா வசதியாக இருக்கிறேன்னா தான் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. ஒன்றுமே இல்லைன்னா ஒருத்தர் என்னை சட்டம் பண்ண மாட்டான். திமுக கூட இருந்தால் ஜெயிக்கலாங்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சண்டை வருது. ஏன் சண்டை போடுறாங்க? எனக்கு அதிக சீட்டு கொடுங்கிறாங்க, ஆட்சியில் பங்கு வேணுங்கிறாங்க. ஆக அவங்களுக்கு என்ன தெரியுது? திமுகவோட சேர்ந்தா ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்ததுன்னா நாமளும் பங்கு கேட்பாங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு திமுகவுடைய நிலைமை ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு புரியுதாது? அந்த அளவு காங்கிரஸ் ஆட்சியில் பங்குனாக்கா என்ன அர்த்தம்? ஆட்சிக்கு வரப்போறது நீ எனக்கும் கொஞ்சம் கொடுன்றாங்க. ஸோ அதில் கன்ஃபார்ம் ஆகுது. மற்ற கட்சிகள் அந்த மாதிரி இல்லையே. பாஜக கிட்ட அந்த மாதிரி யாரும் கூட்டணி பேசலையே, அதிமுக கிட்ட யாரும் பேசலையே. இவ்வளவு இருக்கட்டுங்க. விஜயை பற்றி ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ பெருசு நீங்கள் இவ்வளோ விளம்பரம் கொடுக்குறீங்க, எத்தனை கட்சி விஜயோட வந்து கூட்டணியில் சேர்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க? யாருமே வரல சார், ஒருத்தரும் வரல. அவ்வளோதான். மீடியாக்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் ஒரு சின்ன ஊசி கொத்து நம்ம கதை முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ இந்த அளவு டிஎம்கேட்ட இந்த அளவு காங்கிரஸ் சீட் வந்து அதிகமாக கேட்கும்போது காங்கிரஸ் அந்த அளவு தமிழ்நாட்டில் வந்து பலமாக வளர்ந்துருக்காங்களா சார் இந்த ஆண்டுகளில்? 1000 சொன்னாலும் ஆட்சியில் அவங்க இல்லைன்னாலும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு அளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி, தேசிய கட்சி சக்தி காங்கிரஸுக்கு தான் இருக்குது. விந்திய மலைக்கு கீழே பாஜக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பாஜகங்கிறது தேசிய கட்சியாக கூட இல்லை. ஒரு பத்திரிகையில் கிளீனாக எழுதியிருந்தாங்க, பிஜேபி ஹாஸ் பின் ரெடியூஸ் டு பி எ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கின்ற ஒரு மாநில கட்சியாக பாஜக இருக்கிறது. வேறு எங்கேயுமே அவங்க இல்லை, வேறு எங்கேயுமே இல்லை. அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கேண்டிடேட் கிடையாது, நிற்கிறது கேண்டிடேட் கிடையாது. அதனால தான் ஜவுரி முடியை வச்சுக்கிட்டு வழக்கு தலையை மறைக்கிறது ஜவுரி முடியை வச்சுக்கிட்ட மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த முடி இல்லை அவங்க. ஆந்திராவில் இருக்குதா, கேரளாவில் இருக்குதா, கர்நாடகாவில் இருக்குதா, தெலுங்கானாவில் இருக்குதா, எங்கே இருக்குது? அந்த கட்சிக்கு சவுத்துலேயே கிடையாது. அவங்க யாரையாவது தான் தொங்கி ஆகணும். அதனால தான் பழனிசாமிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் கிடைச்சார், அவர் போட்டு பேரட்டியை எடுத்து அந்த கட்சி இன்னைக்கு இல்லாமல் விட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பழனிசாமி சொல்கிறார், அமித்ஷாவே சொல்லி விட்டார் நான் தான் முதலமைச்சர்னு. பழனிசாமி, இதை விட ஒரு கேவலம் உண்டா? நீ பெரிய கட்சி, நீ பார்த்து சொல்லணும், எங்களுடைய ஆட்சியின் கீழ் நீ இருக்கிறதா தான் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ இல்லை தைரியமாக சொல்லணும். அதை விட்டுட்டு அமித்ஷா என்னை வந்து முதலமைச்சராக இருக்க சொன்னார் சொல்கிறீங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. எப்படிப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எங்கே போயிடுச்சு? எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அண்ணாவுடைய நினைவு நாளில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காங்கிரஸோடைய கொடுங்கோல் ஆட்சி வீழ்த்துறதுக்கு மக்கள் கூட வந்து கூட்டணி வச்சு காங்கிரஸ் வீழ்த்தினார் அண்ணா அவர்கள். அண்ணாவின் பேரில் இயங்கக்கூடிய நம்ம இயக்கம் வந்து இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்துறது வந்து வரலாற்று கடமைன்னு சொல்லி சொல்கிறாரு சார். தீய சக்தி அவரை பொறுத்தவரை தீய சக்தி தான், அதில் என்ன சந்தேகம்? அவரை வாழ விடும் இல்லையே. அவர் என்ன பண்ணாலும் போட்டு கிண்டல் பண்ணி அவரை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவரை பொறுத்தவரை திமுக தீய சக்தி தான். மக்கள் வந்து உன்னை சக்தியாகவே நினைக்கலையே. தீய சக்தி நல்ல சக்திங்கிறது உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கலையே. 10 தோல்வி பழனிசாமிங்கிறது தான் அவருக்கு வந்திருக்கிற பேர். போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த ஒரு தேர்தலில் கூட, கடைசி 3 தேர்தலில் எலெக்ஷனில் நிற்காம போயிட்டார்ல, கட்சியை காலி பண்ணிட்டார்ல. அப்புறம் இவர் என்னத்தை வந்து எப்போ வந்து எலெக்ஷன் நிற்கிறது, எப்போ வந்து ஜெயிக்கிறது, எப்போ வந்து இது பண்ணுறது? இவருக்கு என்ன யோகியதை இருக்குது? இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.